வணக்கம். இன்றைக்கி நம்ம கோவக்காய் சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. 2 வத்தல் போட்டுட்டு அது பொரியவும் உளுந்தம்பருப்பு, அப்புறம் மல்லி போடுங்க. மல்லி போடணும். தனியா சொல்லுவாங்கள்ல, அது தனியா போட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரியட்டும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா வேகணும். இது கூட கோவக்காவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பாதி வெந்ததும் இதோட தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது சுவையான கோவைக்காய் சட்னி ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.